ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா, டெல்லி கேபிட்டல் பேசலாமா? எஸ் ரைட். இந்தியன் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க. 15 மெம்பர் ஸ்குவாட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆல்ரெடி போட்டோம். பார்க்காதவங்க போய் டக்கு போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. ரைட். இப்போ டெல்லி கேபிட்டல் பற்றி என்ன பேச போகிறேன்? எந்த டீமுக்கும் ஒரு கேப்டன் வேணும் இல்லையா? சிஎஸ்கேக்குலாம் ருத்ராஜ், ஹார்திக் பாண்டியா ஃபார் மும்பை இந்தியன்ஸு. ஸோ கேப்டன் அனௌன்ஸ் பண்ணல இன்னும் சில டீம். அதில் ஒன்று வந்து டெல்லி கேபிட்டல். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, கப்பு ஜெயிச்சதில்லை இந்த டீம். ஈசால் கப் நம்தே அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்களும். இவங்க பஞ்சாப் கிங்ஸு, ஆர்சிபிலாம், விராட் கோலி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. அண்ட் இப்போ டெல்லி கேப்டன் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட யார் யார் ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா டக்குன்னு ஓவர்சீஸ் பிளேயர்லாம் கேப்டன் ஆக்கிடுறாங்க. இப்போ போன சீசன் பேட் கொமின்ஸ் எஸ்ஆர்ஹெச் கேப்டனாக இருந்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இவங்ககிட்ட ஓவர்சீஸ் வந்து மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ட்ரைஸ்டன் ஸ்டாப், ஜாக் ஃப்ரேசர், ஹாரி ப்ரூக் அண்ட் ஃபேப் டு பிளஸி கேப்டன் மெட்டீரியல். சிஎஸ்கேலேருந்து ஆர்சிபி போயிட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு டெல்லிக்கு. அப்புறம் சமீரா, அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அண்ட் டொனாமன் பெரேரா, சவுத் ஆஃப்ரிக்கன். ஜோபோருக்கு உள்ளாரான்னு நினைக்கிறேன். எனிவே இந்த 7 பேர் தான் அவங்க ஓவர்சீஸு. இதில் யாருமே எனக்கு கேப்டன் மெட்டீரியல் தெரியல எக்ஸப்ட் ஃபேப் டு பிளஸி பேக் எண்ட் ஆஃப் த கேரியர். திஸ் தான் லாஸ்ட் சீசன். இது எடுத்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவங்களை எடுத்தாங்கன்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை கேப்டனை போட வாய்ப்பே கிடையாது. கேப்டன் அட்லீஸ்ட் ஒரு 3-4 சீசனுக்கான இருக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. அப்படி தான் எடுக்கணும். வருஷம் கேப்டனை மாற்றிட்டு இருந்தால் ஈசால் கப் நம்தேன்னு கனவு காண்டுட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் ஸ்டூடாக தான் டெசிஷன் எடுப்பாங்க. டீம் இவங்ககிட்ட நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎல் ராகுல் அவர் எடுத்தாங்க ஆப்ஷனில். அது இல்லாமல் இவங்ககிட்ட பேட்டிங்கில் வந்து கருண் நாயர், லேட்டஸ்ட் சென்சேஷன் அவர் தான். ரீசெண்டாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணார், ஆனால் இந்தியன் டீமில் இடம் கிடைக்கல. அவர் இருக்கார் எங்கள் டீமில். சமீர் ரிஸ்வி, அப்புறம் போலரில் குல்தீப் யாதவ், டி நடராஜன், முகேஷ் குமார், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் இவங்ககிட்ட. அது இல்லாமல் இந்த ஜாக் ஃப்ரேசர் இருக்கார்ல, 5 வருஷம் முன்னாடி அடிச்சாரு, 3 வருஷம் முன்னாடி அடிச்சாரு, மறந்துட்டியா போயிட்டியான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, நேற்று அடிச்சிருக்காரு இவர். 46 பால்ஸில் 95. பிக் பேஷ் இல்லாமல் மெல்பர்ன் வர்சஸ் பிரிஸ்பன் மேட்ச்சில் மெல்பர்னுக்கு விளையாடுறாரு. அதில் 46 பாலில் 95 அடிச்சிட்டாருங்க. 5 4 8 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 206 இருந்தால் வாங்கிக்க டமால். இவர் தான் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவார் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஸோ தேவ் அ குட் சைட். இப்போ கேப்டன்சிக்கு வருவோம். 2 ஆப்ஷன் இருக்குது இவங்ககிட்ட. ஒன்று கேஎல் ராகுல், இல்லைன்னா அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேலா அப்படிங்க? ஆமாம், அக்சர் பட்டேல் வந்து 2019 டெல்லியில் தான் இருக்காங்க. இவங்க கூட விளையாடுறாரு 5-6 சீசனாக. அது மட்டும் இல்லை, அவர் ரீட்டைன் பண்ணாங்க 16 கோடிக்கு. அப்புறம் போன வருஷம் ஒரு மேட்சுக்கு கேப்டன்சி பண்ணார் ரிஷப் பந்த் இல்லாதப்போ 2024. அண்ட் அக்சர் பட்டேல் இப்போ வைஸ் கேப்டன் ஃபார் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 22லேருந்து. சூரியகுமார் யாதவ் கேப்டன், இவர் தான் வைஸ் கேப்டன். ஏதாவது ஒரு மேட்ச்சில் சூரியகுமார் விளையாடலைன்னா இவர் தான் கேப்டன். ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு அங்கேயே ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அது வரை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அக்சர் பட்டேல் ஆக்குவாங்களா கேப்டனை, இல்லைன்னா கேஎல் ராகுலா? ஏன்னா கேஎல் ராகுலை இப்போ ஆப்ஷனில் எடுத்தாங்க. அவர் அங்கங்கே சுற்றி நிறைய இடம் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் 2020யும் 2021 பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்டாரு. அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு 2022, 2023, 2024க்கும் விளையாண்டாரு. ஸோ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இவர் ரெக்கார்ட் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. ஸோ நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சா அடுத்த வாட்டி பண்ணலாம். யுவராஜ் என்ற ஒரு 40 rupees, ராஜ் என்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் அண்ட் ராஜன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு ஆமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்ல, யூடியூப் உங்கள் பேர் பார்த்து உங்களுக்கு தேங்க்ஸ் போடுவாங்க. ஏன்னா கிரிக்கெட்டை பற்றி பேச நிறைய இருக்குது. இந்த 5 T20, அப்புறம் 3 ஒன் டே, அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்புறம் இந்தியா கோயிங் டு இங்கிலாந்து, 5 டெஸ்ட் மேட்ச்சு, அப்புறம் TNPL அது வேறு இருக்குது. நிறையா இருக்குது. உமன் பிரீமியர் லீக். ஸோ எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான். ரைட். இப்போ கேஎல் ராகுலுக்கு திரும்பி வந்துடுவோம். இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனாக கடைசியாக 2020 பாக்கி நேரத்தில் கீப்பராக தான் இருப்பார். இப்போ ஒரு கீப்பர் ஆக போகிறாங்களா, என்ன ஆக போகிறாங்க? ஏன்னா ட்ரைஸ்டன் ஸ்டாப் அவர் ஒரு கீப்பர் நினைக்கிறேன், அது தெரியல. எல்லாத்தோட கேப்டன்சிக்கு வருவோம். கேப்டன்சி வந்து இவர் பஞ்சாப் டீம்ஸுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு, லக்னோவுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஆனால் 2 பேரும் கப்பு ஜெயிக்கல, அது வேறு விஷயம். கேப்டன் பண்ணியிருக்காரு, அதனால் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையா. அதே மாதிரி போன சீசனாக பவுண்டரியில் நின்றுட்டு பேசிகிட்டே இருந்தார் இவங்க ஓனர், லக்னோ சூப்பர் ஜெயண்ட். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னாச்சுன்னு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு டெல்லி கேப்டன் இவரை கேப்டன் போடுவாங்களா, அக்சர் கேப்டனில் போடுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கேப்டன் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் 22 எல்லா மேட்சும் விளையாடணும், 14 மேட்ச். ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக இருக்கணும் டீமில். கேஎல் ராகுல் இஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். கண்டிப்பாக எல்லா மேட்சும் விளையாடுவார். ஓப்பன் பண்ணுவாரா, நம்பர் 4-ஆ 5-ஆ, விக்கெட் கீப்பரா, கேப்டனா, வி டோன்ட் நோ. அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர். ஸோ கேஎல் ராகுலா, அக்சர் பட்டேல், உங்கள் பேருன்னு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா உங்ககிட்ட விட்டுதுற ஒப்பீனியன். யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் நல்லா விளையாடணும், அவ்வளோதான். யூ கிவ் மீ யுவர் ஒப்பீனியன். யார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு, கேஎல் ராகுலா, அக்சர் பட்டேலான்னு.
அண்ட் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ். பொறுமை லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.